ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோரைட் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம கோரைட்டில் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்க ஒரு ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் ஏர்ன். சார், ஒரே நேரத்தில் 2 ட்ரிப் வந்தால் என்ன செய்யலாம்? அந்த ட்ரிப்பை உங்கள் டிரைவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தான் ஷேர் பண்ணுங்கள், அதனால் ஏர்ன் பண்ணலாம். அந்த ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஷேர் அண்ட் ஏர்ன். ஆக்சுவலாக இந்த ஷேர் அண்ட் ஏர்ன் ஃபீச்சர் எதுக்காக உருவானது அப்படின்னா, பலரோட பெயின் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உருவானது. நிறைய பேர் வந்து ஷேர் பண்றாங்க, அதனால எந்த ஒரு இன்கமும் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த ஷேர் அண்ட் ஏர்னை வந்து நாங்க உருவாக்குனது. இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஷேர் பண்ண நம்மளும் டிரைவரும் ஹாப்பி, கஸ்டமரும் ஹாப்பி. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி இதை யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. ஆல்ரெடி நான் கோரைடு பார்ட்னர் ஆப் வச்சிருக்கேன், அதனால டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். இல்லைன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஜாப்னு இருக்கு. அந்த ஓப்பன் ஜாப்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜாப் வந்திருக்கு. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஜாப்பு, மை ரைட்ஸு, பிட்டிங் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம போக போகிறது வந்து போஸ்ட் ஜாப்பு. போஸ்ட் ஜாப்பில் நம்ம ஆல்ரெடி போட்ட ஜாப்லாம் இருக்குது. போஸ்ட் ஜாப்பில் நான் ஜாப் போஸ்ட் எனக்கு எக்ஸஸாக இருக்க ஜாப்பை நான் போடுவேன், யாராவது டிரைவர் பார்ட்னர்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்காக. இங்கே கிரியேட் ஜாப் கிளிக் பண்ணுறேன். கிரியேட் ஜாப்பில் 2 ஆப்ஷன் இருக்குது, பிட்டிங் அண்ட் ஃபிக்ஸ்டு ஜாப். இப்போ ஃபிக்ஸ் ஜாப் போகலாம். ஃபிக்ஸ் ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வே ட்ரிப் எடுத்துக்கிறேன். 1 வே ட்ரிப்பில் வந்து நான் ஒரு ஜாப் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு ஜாப் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஆல்ரெடி நான் ஒரு பார்ட்டிகிட்ட பேசிட்டு ஒரு ஜாப் எடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 10th அப்படின்ற மாதிரி எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு 6 மணிக்கு வந்து ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம 6 மணிக்கு போட்டிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேசஞ்சர் அப்படி பார்த்தீங்கன்னா 4 பேசஞ்சரு. சிஸ்டமே ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்கு 675ன்னு. 8000ன்றது 8000 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது என்னோட கமிஷன் வந்து ஒரு 500 டிரைவர் பார்ட்னருக்கு வந்து ஒரு 7500. இது பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வந்து டிரைவர் பேட்டா, டோலு, பார்க்கிங், எவ்ரிதிங் எல்லாமே இன்க்ளூடடு, எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. அதனால் பேசஞ்சர் எதுவும் பே பண்ண மாட்டாங்க. இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ நேரம் ஆகும் எல்லாமே வந்து ஆஸ் பர் போட்டிருக்கு, பார்த்துக்கலாம். தென் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு போஸ்ட் ஜாப் வந்து ஜாப் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க, மணியை வந்து பார்க்கும்போது சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. தென் வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெரிஃபைடு டிரைவர்ஸ் தான் இருப்பாங்க பார்ட்னர்ஸு. அதனால் வந்து எல்லாமே வந்து தைரியமாக ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் மணி விஷயம் அப்படின்றதுக்காக நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ணுறது பெட்டர். தென் நான் கிளிக் அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கிளிக் பண்ணிட்டேன். இது ஜாபை போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ என் ஜாப் வந்து எனக்கு போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எதனா பிட்டு வரதான் வெயிட் பண்ணுறேன். இப்போ ஒரு பிட்டு ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள்ஸ் என்ன இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு 2 வெஹிக்கிள் போட்டிருக்காங்க. தென் பேக் வரும், வேறு எதனா பிட்டு வருதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் செகண்டாக இன்னொரு பிட்டு ஒன்று வந்திருக்கு. அந்த பிட்டும் பார்க்கலாம், ஒரு 8000 போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பிட் பண்ணிட்டேன். பிட் பண்ண உடனே அந்த அமௌண்ட்டும் வந்து எனக்கும் அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு. இதே மாதிரி வந்து அவருக்கும் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவருக்கு வாட்ஸ்அப் போயிருக்கும். இதை வச்சு நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுன்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி எதனா டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.